இன்றைக்கி செய்ய போகிறது நெத்திலி மீன் அடை. அதுக்கு தேவையானது இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுப்போம். தோசைக்கல் வச்சு நாசிக்காக வச்சுட்டு மேலே நம்ம வந்து ஒரு வாழையில கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழையில் 3 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். கரம் மசாலா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா. உப்பு வந்து 1/4 ஸ்பூன் உப்பு. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். காம்ப்ளான் மாவு வந்து 1 ஸ்பூன் போடுவோம். நான் 1/2 ஸ்பூன் போட்டேன் காம்ப்ளான் மாவு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பேசிக்கலாம். நம்ம இதை அடை செய்ய போகிறது, அதை நெத்திலி மீன் அடை செய்யத்தால ஃபஸ்ட்டு இது எல்லாம் பேசிக்கலாம். இந்த மீன் எடுத்து இதில் போட்டுருலாம். இதுமாதிரி நல்லா பேசி ஒரே ஒன்று மாதிரி வச்சு நல்லா ரவுண்டாக அடை சைஸுக்கு எப்படி போடுவீங்களோ அந்த சைஸுக்கு போட்டு நல்லா அகலமாக பண்ணிவிடும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேலையை சீக்கிரமாக உடனே. எடுத்து போய் நம்ம கேஸ் மேலே வச்சு பற்ற வச்சு சமையல் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெத்திலி மீன் அடை செய்யறதுக்கு இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுப்போம். தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இலை வச்சு தான் இதை செய்யணும். அப்போ தான் நல்லா வரும். இது மேலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதுதான் நல்லா வேணும். இப்போ நம்ம தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருலாம். மூடி இப்படி வேட்டும். இந்த பாட்டு நல்லா வேட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெந்துச்சா பார்க்கலாம். நல்லா அந்த வாழை ஸ்மெல்லு நல்லா கமன்னு வருது. இப்போ நம்ம அப்படியே மேலே ஒரு வாழையில் போட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். அந்த இலையை அப்படியே போட்டு ஒரு தட்டு வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி இந்த இலையை திருப்பி வச்சிடலாம். இப்படியே திருப்பி வச்சிங்கன்னா இப்போ இது நல்லா மேலே வேணும். இது பாருங்க எப்படி வந்துருக்கோம் பார்த்தீங்களா. நல்லா எப்படி வந்துருக்கோம். நல்லா வாசனை கமன்னு வரும். நல்லா வாழை அப்படியே இப்போ வேகட்டும். நல்லா இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது திருப்பி போடுவோம். அப்படியே தண்ணம் எப்படி கொஞ்ச நேரம் திறந்து வைக்கணும். நல்லா காற்றுக்கு வச்சா நல்லா கமன்னு நல்லா அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். கொஞ்ச நேரம் திறந்து வைக்கணும். இது கொஞ்சம் பெரிய நெத்திலி. நீங்கள் ரொம்ப சின்ன நெத்திலியாக இருந்ததுன்னா 5 நிமிஷம். இப்போ நான் 10 நிமிஷம் இது வேக வச்சு வரல திருப்பி போடுறதுக்கு. நீங்கள் சின்ன குட்டி நெத்திலியாக இருந்தால் 5 நிமிஷம் திருப்பி போட்டுருவோம். அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த அடை சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் திருப்பி போட்டோம்பா அடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தட்டில் மாற்றி தாண்டி மீன் அடை செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நல்லா வாழை இலையில் செஞ்சுன்னா அந்த வாழை ஸ்மெல்லு வந்து நல்ல மணமாக இருக்கும். சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துங்க. எங்கள் நியூஸ் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி.